அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிகவியல். இந்த வீடியோவில் நாம் அத்தியாயம் 1 முதல் அத்தியாயம் 6 வரை 30 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். கேள்வியை கேட்கும் போது அதன் அர்த்தம் புரிந்து கேட்கவும். அலகு 1 மேலாண்மை செயல்முறைகள். அத்தியாயம் 1 மேலாண்மை தத்துவங்கள். கேள்வி 1 மேலாண்மை என்பது இன் செயல் ஆகும். ஏ மேலாளர், பி கீழ்ப்பணியாளர், சி மேற்பார்வையாளர், டி உயரதிகாரி. சரியான விடை ஏ மேலாளர். மேலாண்மை என்பது மேலாளர் இன் செயல் ஆகும். கேள்வி 2 மேலாண்மை என்பது ஒரு ஏ கலை, பி அறிவியல், சி கலை மற்றும் அறிவியல், டி கலை அல்லது அறிவியல். சரியான விடை சி கலை மற்றும் அறிவியல். மேலாண்மை என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். கேள்வி 3 அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் ஏ ஃபோயம், பி டேலர், சி மேயோ, டி ஜேக்கப். சரியான விடை பி டேலர். அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் டேலர். கேள்வி 4 வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை என்பர். ஏ ஒழுங்கு, பி பயன்பாடு, சி வேலைப்பகிர்வு, டி சமத்துவம். சரியான விடை சி வேலை பகிர்வு. வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை வேலை பகிர்வு என்பர். கேள்வி 5 பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகாரப்படி நிலை மட்டங்களின் அளவு ஏ அதிகம், பி குறைவு, சி பன்மடங்கு, டி கூடுதல். சரியான விடை பி குறைவு. பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகாரப்படி நிலை மட்டங்களின் அளவு குறைவு. அத்தியாயம் 2 மேலாண்மை செயல்பாடுகள். கேள்வி 6 மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது எது? ஏ புதுமைப்படுத்துதல், பி கட்டுப்படுத்துதல், சி திட்டமிடுதல், டி முடிவெடுத்தல். சரியான விடை சி திட்டமிடுதல். மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது திட்டமிடுதல். கேள்வி 7 பின்வருவனவற்றுள் எது முக்கிய பணிகள் அல்ல? ஏ முடிவெடுத்தல், பி திட்டமிடுதல், சி ஒழுங்கமைத்தல், டி பணியமர்த்துதல். சரியான விடை ஏ முடிவெடுத்தல். முடிவெடுத்தல் என்பது முக்கிய பணிகள் அல்ல. கேள்வி 8 இல் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. ஏ ஒருங்கிணைத்தல், பி கட்டுப்படுத்துதல், சி பணியமர்த்துதல், டி ஒழுங்கமைத்தல். சரியான விடை ஏ ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தல் இல் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. கேள்வி 9 பின்வருவனவற்றுள் எது ஒப்பீடு செய்ய உதவுகிறது? ஏ திட்டமிடுதல், பி ஒழுங்கமைத்தல், சி பணியமர்த்துதல், டி கட்டுப்படுத்துதல். சரியான விடை டி கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல் என்பது ஒப்பீடு செய்ய உதவுகிறது. கேள்வி 10 இன் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. ஏ செயலூக்கமளித்தல், பி கட்டுப்படுத்துதல், சி திட்டமிடுதல், டி பணியமர்த்துதல். சரியான விடை ஏ செயலூக்கமளித்தல். செயலூக்கமளித்தல் இன் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. அத்தியாயம் 3 குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை. கேள்வி 11 முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. ஏ குறியிலக்கு மேலாண்மை, பி விதிவிலக்கு மேலாண்மை, சி முதுகலை வணிக மேலாண்மை, டி முதுகலை வணிக நிர்வாகம்.
சரியான விடை ஏ. குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மை முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. கேள்வி 12. குறியிலக்கு மேலாண்மை செயற்முறையின் முதல் நிலை எது? ஏ. முக்கிய முடிவு பகுதியை நிர்ணயிப்பது. பி. நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்வது. சி. குறிக்கோள்களுடன் வளங்களை பொருத்துவது. டி. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. சரியான விடை டி. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. குறியிலக்கு மேலாண்மை செயற்முறையின் முதல் நிலை அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. கேள்வி 13. முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஸ் உதவுகிறது. ஏ. முதுகலை வணிக நிர்வாகம். பி. விதிவிலக்கு மேலாண்மை. சி. முதுகலை வணிக மேலாண்மை. டி. குறியிலக்கு மேலாண்மை. சரியான விடை பி. விதிவிலக்கு மேலாண்மை. முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க விதிவிலக்கு மேலாண்மை உதவுகிறது. கேள்வி 14. டேஸ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. ஏ. முதுகலை வணிக மேலாண்மை MBM. பி. விதிவிலக்கு மேலாண்மை MBE. சி. குறியிலக்கு மேலாண்மை MBO. டி. முதுகலை வணிக நிர்வாகம் MBA. சரியான விடை சி. குறியிலக்கு மேலாண்மை MBO. குறியிலக்கு மேலாண்மை உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. கேள்வி 15. குறியிலக்கு மேலாண்மையானது டேஸ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. ஏ. பேராசிரியர் ரெட்டின். பி. ஜார்ஜ் ஓடியோன். சி. ஹென்றி பயோல். டி. எப். டபிள்யூ டெய்லர். சரியான விடை பி. ஜார்ஜ் ஓடியோன். குறியிலக்கு மேலாண்மையானது ஜார்ஜ் ஓடியோன் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. அலகு 2. நிதிச்சந்தை 1. அத்தியாயம் 4. நிதிச்சந்தை ஓர் அறிமுகம். கேள்வி 16. நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஸ் உதவுகிறது. ஏ. நிதிகளை திரட்டுவதற்கு. பி. பணியாட்களை தேர்வு செய்வதற்கு. சி. விற்பனையை அதிகரிப்பதற்கு. டி. நிதித் தேவையை குறைப்பதற்கு. சரியான விடை ஏ. நிதிகளை திரட்டுவதற்கு. நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு நிதிகளை திரட்டுவதற்கு உதவுகிறது. கேள்வி 17. மூலதனச் சந்தை என்பது டேஸ்கான ஒரு சந்தை ஆகும். ஏ. குறுகிய கால நிதி. பி. நடுத்தர கால நிதி. சி. நீண்ட கால நிதி. டி. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை சி. நீண்ட கால நிதி. மூலதனச் சந்தை என்பது நீண்ட கால நிதி கான ஒரு சந்தை ஆகும். கேள்வி 18. முதல் நிலை சந்தை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏ. இரண்டாம் நிலை சந்தை. பி. பணச்சந்தை. சி. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. டி. மறைமுக சந்தை. சரியான விடை சி. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. முதல் நிலை சந்தை புதிய வெளியீடுகளுக்கான சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 19. உடனடி சந்தை என்பது நிதிக் கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஸ் நடைபெறும் ஒரு சந்தை ஆகும். ஏ. உடனடியாக. பி. எதிர்காலத்தில். சி. நிலையானது. டி. ஒரு மாதத்திற்கு பின்னர். சரியான விடை ஏ. உடனடியாக. உடனடி சந்தை என்பது நிதிக் கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் உடனடியாக நடைபெறும் ஒரு சந்தை ஆகும். கேள்வி 20. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? ஏ. ஒரே ஒரு முறை. பி. 2 முறை. சி. 3 முறை. டி. பல முறை. சரியான விடை டி. பல முறை.
ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் பல முறை விற்கப்படலாம். அத்தியாயம் 5. மூலதனச் சந்தை. கேள்வி 21. மூலதன சந்தை டேஸ் ஐ வழங்குவதில்லை. ஏ. குறுகிய கால நிதி. பி. கடனுறுதி பத்திரங்கள். சி. சமநிலை நிதி. டி. நீண்ட கால நிதி. சரியான விடை ஏ. குறுகிய கால நிதி. மூலதன சந்தை குறுகிய கால நிதியை வழங்குவதில்லை. கேள்வி 22. NSE ஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஏ. 1990. பி. 1992. சி. 1998. டி. 1997. சரியான விடை பி. 1992. NSE ஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. கேள்வி 23. முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை டேஸ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தை ஆகும். ஏ. முதன்முறை. பி. இரண்டாம் முறை. சி. மூன்றாம் முறை. டி. பலமுறை. சரியான விடை ஏ. முதன்முறை. முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை முதன்முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தை ஆகும். கேள்வி 24. மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர் டேஸ் ஆவார். ஏ. தனிநபர். பி. நிறுமங்கள். சி. நிதி நிறுவனங்கள். டி. மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை டி. மேலே உள்ள அனைத்தும். மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர் தனிநபர் நிறுமங்கள் நிதி நிறுவனங்கள் ஆவார். கேள்வி 25. பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஸ் ஆகும். ஏ. இந்திய உடனடி பங்கு மாற்றகம். பி. ஏட்டுக்கடன். சி. பரஸ்பர நிதி. டி. துணிகர முதல். சரியான விடை ஏ. இந்திய உடனடி பங்கு மாற்றகம். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே இந்திய உடனடி பங்கு மாற்றகம் ஆகும். அத்தியாயம் 6. பணச்சந்தை. கேள்வி 26. அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஸ் உடன் அதிக நீர்மத்தன்மையை வழங்குகிறது. ஏ. குறைந்த லாபத்தன்மை. பி. உயர் லாபத்தன்மை. சி. வரையறுக்கப்பட்ட லாபத்தன்மை. டி. நடுத்தர லாபத்தன்மை. சரியான விடை ஏ. குறைந்த லாபத்தன்மை. அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு குறைந்த லாபத்தன்மை உடன் அதிக நீர்மத்தன்மையை வழங்குகிறது. கேள்வி 27. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு. ஏ. வணிக வங்கி. பி. இந்திய ரிசர்வ் வங்கி. சி. பாரத ஸ்டேட் வங்கி. டி. மைய வங்கி. சரியான விடை ஏ. வணிக வங்கி. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வணிக வங்கி. கேள்வி 28. குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏ. கருவூல ரசீதுகள். பி. வணிகத் தாள். சி. வைப்புச் சான்றிதழ். டி. அரசு பத்திரங்கள். சரியான விடை பி. வணிகத் தாள். குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் வணிகத் தாள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 29. வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஸ் என்று அழைக்கலாம். ஏ. வணிகத்தாள் சந்தை. பி. கருவூல ரசீது சந்தை. சி. வணிக ரசீது சந்தை. டி. மூலதனச் சந்தை. சரியான விடை சி. வணிக ரசீது சந்தை.
வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை வணிக ரசீது சந்தை என்று அழைக்கலாம். கேள்வி 30. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையியலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எனக் குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். ஏ. கருவூல ரசீது. பி. வைப்புச் சான்றிதழ். சி. வணிக ரசீது. டி. அரசு பத்திரங்கள். சரியான விடை பி. வைப்புச் சான்றிதழ். சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையியலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எனக் குறிப்பிடப்படும் ஆவணத்தை வைப்புச் சான்றிதழ் என்று குறிப்பிடுகிறோம். நன்றி, வணக்கம்.